நீ எங்கே போனாலும் உங்களை தேடி பின்னாடியே வராரு. ஆமென். நீ எங்கே போனாலும் உங்களை தேடி ஆட்டுக்குட்டி போல என்ன செய்கிறாரு? உங்களை பின்னாடியே தொடர்ந்து வராரு. வந்துருப்பா, வந்துருப்பா, இங்கே வந்துருப்பா. ஆமென். உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ. அல்லேலூயா. எங்கே போனாலும் உங்களை தேடி என்னை தேடி வர்றதுனால தான் என்னவோ நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா, உன் சிந்தையை எனக்கு தான்னு கேட்கல, உன்னுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தை எனக்கு தான்னு கேட்கல. ஆண்டவர் கேட்கறது உன் இருதயத்தை எனக்கு, உன் இருதயமாகிய கதவை என்ன செய்ய எனக்காக திறந்து வெளிப்படுத்த சொல்ற. இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் நான் அவனோடு கூட என்ன செய்வேன், உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனபானம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார். என்ன, பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமோடு ஏவாளோடு அவர் உறவாட வந்தாராம், அவனோட பேச வந்தாராம், அவனை நேசிக்கிறவரா இருந்தார். ஆமென். அவன் அவரை விட்டு தூர போனா கூட அவனுக்கென்று ஒரு ஆடை அடித்து, அவனுக்கென்று ஒரு தோளுடை உருவாக்கி, அவனுக்கென்று ஒரு இடத்தை ஸ்தாபித்து, அவனுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்து, அவனுக்குன்னு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தகப்பன் செய்து கொடுத்தவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிதான் செய்ய விரும்புகிறார். அதற்கு முதல் விஷயம், முதல் காரியம், உங்க இருதயம் என்ன செய்யணும், திறந்த வண்ணமா இருக்கணும். அல்லேலூயா.